இத்தனை வருஷமா இப்படி ஒரு நாள வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இத பத்தி தெரிஞ்சிருந்தும் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து அமையல. இந்த வருஷம் தான் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதனால இந்த வருஷம் சூப்பராவே பண்ணியிருந்தேன். 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்க இருக்க ஏரியால தேர் திருவிழா நடந்துச்சு. அதுக்கு தான் இந்த சீரியல் லைட்லாம் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கே வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த நம்ம மறக்காம செய்யும்போது நம்ம என்ன வேண்டி கேட்டாலுமே அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சத்யநாராயண பூஜை பண்ண சொன்னதே வந்து எம்பெருமான் தான். இந்த உலகத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, என்ன குறை இருந்தாலும் சரி, என் முன்னாடி வந்து எனக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் அவங்க என்ன வரம் கேட்டாலும் நான் நிறைவேத்தி தருவேன் அப்படின்னு சொன்னதே எம்பெருமான். நம்ம கேட்குற நியாயமான வேண்டுதல் கூட சத்தியமா அவர் நடத்தி தருவார்னு புராண கதையிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு நாளை வருஷத்துல ஒரு டைமாவது இந்த வழிபாடு செய்யும் போது நமக்கு ரொம்பவே நல்லது நடக்கும். ஆனால் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமிலையும் செய்யலாம். அப்போ செய்ய முடியாதவங்க வருஷத்தில் ஒரு டைம் வந்து இந்த பூஜையை செய்யுங்க. நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம்லாம் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு எந்த இடத்துல பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல தாமரை கோலம் போட்டுட்டு வெறும் தரையில் வந்து நம்ம எந்த ஒரு சாமி ஃபோட்டோ வைக்கக்கூடாது. அதனால மனைப்பலகை இருந்துச்சுன்னா அது மேலே வந்து திருவுருவப்படத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம். காலையிலே சத்யநாராயண் திருவுருவப்படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் ஃபஸ்ட்டு மனைப்பலகையில் வச்சு குத்து விளக்கு ஏற்றி நான் சாமி கும்பிட்டுருந்தேன். நிலைவாசல்லையும் வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு குத்து விளக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லைனாலும் மண் குத்து விளக்கு இருந்தால் கூட அதை வந்து வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு காமாட்சியம்மன் விளக்கும் வந்து நான் ஏற்றி வச்சுருந்தேன். நிலைவாசப்படிக்கு வந்து நான் பூ வச்சுருந்தேன். எப்போவுமே எந்த ஒரு விசேஷத்துக்கும் மா இலை வைக்கலாம். இங்கே மா இலை கிடைக்காதனால நான் ஒரு வாரம் முன்னாடி தான் தமிழ் புத்தாண்டுக்கு வச்சுருந்தேன். அப்புறம் அதோடய விட்டுட்டேன். நாங்கள் இருக்க ஏரியாவில் திருவிழான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால ஃபுல்லாக ஜோராக கிராண்டாக இங்கே பண்ணியிருந்தாங்க. மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே வந்து நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு வரதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அது வந்து இன்னொரு விலாகாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போகணுமா ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. அது ஒரு 2 டேஸாக இருந்துச்சு. அது சரியாகலை. அதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 7 மணிக்கு வந்துட்டு திரும்ப தலை குளிச்சுட்டு கடகடன்னு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சுருந்தேன். சத்யநாராயணுக்கு வந்து கோதுமையில் செய்கிற ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு பார்த்துருந்தேன். இங்கே திருவிழானால எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரவை வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன டம்ளரில் ரவை எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சைடில் ஒரு கப்பில் சுடு தண்ணி சுட வச்சு அதோட சேர்த்து நல்லா வேக வைக்கணும். வந்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் வந்து வெல்லம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு கடாயில் நெய்யை ஊற்றிட்டு கிஸ்மிஸும் முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது கூட வந்து ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஏலக்காய் வந்து உடச்சி போட்டிருந்தேன். ஏன்னா நெய் அதிகமாக ஊற்றினீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கோதுமை கேசரி வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாதம் வந்து 3 சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். லெமன் சாதம், தயிர் சாதம், கோகனட் ரைஸ், இது 3 வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக சாமிக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிருந்தேன். ஏன்னா திருவிழானால இங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே சாப்பாடு போட்டிருந்தாங்க. சாப்பாடு மட்டும் இல்லை, மோர், ஜூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் எதுவும் சாப்பிடவும் இல்லை, பால் பழம் எதுவுமே எடுத்துக்கல. ஃபுல் டே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்தேன். ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு கடகடன்னு இந்த சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இதெல்லாமே செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. வீடியோ வந்து அதிகமாக எடுக்க முடியல. நான் வந்து அந்த கோதுமை கேசரி மட்டும்தான் எடுத்திருந்தேன். மற்றதெல்லாம் அதிகமாக எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வந்து செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு அப்புறம் கலசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சுத்தமான தண்ணீர், பன்னீர் எடுத்துகிட்டு அதில் ஜவ்வாது, ஏலக்காய், ஜாதிக்காய், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ வாசனை திரவியங்கள் எல்லாமே சேர்த்திக்கணும். மஞ்சள், பன்னீர், பச்சை கற்பூரம் இருந்தால் சேர்த்திக்கலாம். அது ரொம்ப தெய்வீக கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே சேர்த்திட்டு அப்புறம் படையல் போட்டுற வேண்டியதான். 3 வாழை இலையை வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நெய்வேத்தியம், ஃப்ரூட்ஸு, தேங்காய் பழம் வைக்கிற மாதிரி, அப்புறம் கலசம் வைக்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். கலசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை அரிசியை நிரப்பிடணும் இலையில போட்டுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் பூசிட்டு நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு செம்போ அப்படி இல்லைனா குடம் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மா இலை இருந்துச்சு அப்படின்னா அதில் வச்சுக்கலாம். மா இலைலாம் இங்கே அதிகமாக கிடைக்காது. அதனால வெத்தலை இருந்ததுனால அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். சுத்தமான தேங்காயில் மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டு திலகம் இட்டுக்கணும். கலசம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சாப்பாடுலாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இன்னும் டைம் கிடச்சிருந்தா இன்னும் நிறையவே செய்யலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் டைம் கிடைக்காதனால லெமன் ரைஸு, கோகனட் ரைஸு, தயிர் சாதத்தை செஞ்சுருந்தேன். சுண்டல் வந்து முன்னாடியே வேக வச்சிட்டேன். அது வந்து உப்பு இல்லாமல் தான் வேக வச்சு சாமிக்கு படைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை மட்டும் சாமிக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். சுண்டல் வச்சுட்டு அது பக்கத்துலேயே கோதுமை ரவா கேசரி வந்து செஞ்சுருந்தேன் ஸ்வீட்டுக்காக. அதையும் எடுத்து வச்சிடலாம். நெய்வேதி எல்லாமே வச்சுட்டு நம்மக்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதெல்லாமே எடுத்து சாமிகிட்ட வச்சுக்கலாம். மாதுளம்பழம், ஆப்பிள், சப்போட்டா, கொய்யாக்காய் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பூஜைக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கிறது வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், இதுதான் ரொம்பவே முக்கியம். இதெல்லாமே எடுத்து வச்சு தேங்காய் வந்து நான் உடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன்.
அவ்வளோ செய்ய முடியல அப்படின்னாலும் வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சு நம்ம சத்யநாராயண திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஏதோ ஸ்வீட்டு செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டாவே நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். சாமிக்கு பண்ணணும் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு களைப்பு இல்லாமல் நான் ஃபுல் டே விரதம் இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருக்கும். என்னால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து நான் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் குத்து விளக்குலலாம் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு விளக்கேற்றி வச்சாச்சு. எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாரை வந்து வேண்டிக்கணும். இந்த பூஜை வந்து தங்கு தடை இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நம்ம செஞ்சிடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி குலதெய்வத்தையும் வந்து வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பூஜை பண்ணுறதுக்கு தான் அதிகமாக விருப்பம் இருக்கும் எனக்கு. ஆனால் சாமிகிட்ட வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு எதுவுமே எனக்கு வந்து கேட்குறதுக்கு விருப்பம் வந்து வர மாட்டேது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நமக்கு என்ன நல்லது செய்யணும், எது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு கடவுளுக்கே தெரியும் இல்லையா, நமக்கு என்ன கொடுத்தா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து நம்ம கடமையை நம்ம செய்வோம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணும். ஆனால் வீட்டில் 2 குழந்தைங்களுக்குமே எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருந்துமே வந்து எனக்கு இந்த சத்யநாராயண பூஜை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த பூஜை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு தோணுனதுனால நான் செஞ்சுருந்தேன். சின்ன குழந்தைங்க வந்து கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நான் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணி நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். கடவுள் வந்து சோதனை கொடுத்தாலும் கைவிட மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடமை நம்ம செய்வோம் அப்படின்னு வந்து இந்த வருஷம் மிஸ் பண்ணாமல் இந்த பூஜையை வந்து செஞ்சுட்டேன். அதுவே ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி கற்பூர ஆராதனை காட்டி நம்ம சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து அர்ச்சனை செஞ்சுருந்தேன். துளசி இலை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன். எப்படி மிஸ் பண்ணனே தெரியல. நைட்டு சாமி கும்பிடும்போது மட்டும்தான் எனக்கு வந்து திங்கிங் இருந்துச்சு. நாராயணன் வந்து துளசி தானே ரொம்ப விசேஷம், அது வந்து வைக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அது ஒன்றுமே வந்து எனக்கு குறையாக இருந்துச்சு. சரி மற்ற பூ வச்சு நம்ம சாமி கும்பிட்டுருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்புறம் விட்டுட்டு துளசி இலை, விபூதி, குங்குமம் இது எது இருந்தாலும் நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம். நான் வந்து சாமந்தி பூ இருக்குல்லையே அதிலே வந்து நான் அர்ச்சனை பண்ணிட்டேன். சத்யநாராயண போற்றி வந்து 108 டைம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டில் 108 முறை வந்து போற்றி இருக்கும். அதே வந்து ஃபோனில் பார்த்துட்டு நான் அர்ச்சனை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் அர்ச்சனை செஞ்சுட்டு கடைசியாக நான் ஏதாவது நிறை குறை செஞ்சுருந்தா தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நெய்வேத்தியமாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு மற்றவங்க எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு யாரையாவது வர வச்சு கூட இந்த நெய்வேத்தியத்தை வந்து கொடுக்கலாம். நாமளும் வந்து கொண்டு போயும் கொடுக்கலாம். இந்த சத்யநாராயண பூஜை வந்து நிறைய பேர் வீட்டில் பெரிய பூஜையாக பண்ணுவாங்க. ஹோமம் நடத்துகிற மாதிரி நல்லா வந்து பூஜை பண்ணுவாங்க நிறைய பேரை கூப்பிட்டுட்டு. ஆனால் நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு கலசம் அமைச்சு நம்ம வந்து அதில் சத்யநாராயண எழுந்தருளி வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். நான் திருப்திகரமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டுருந்தேன். சிம்பிளாக பண்ணாலும் எனக்கு வந்து மனசு நிறைவாக இருந்துச்சு. இந்த வருஷம் எப்படி கடவுள் வந்து என்னை பூஜை பண்ண வச்சாரோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பூஜை வந்து பண்ணணும், எனக்கு வந்து அருள் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு வருஷமும் இந்த பூஜையை நம்ம செஞ்சே ஆகணும். அதுதான் இந்த சத்யநாராயண பூஜையோட நியதி. ஒரு வருஷம் பண்ணிவிட்டு அந்த பூஜையை வந்து விடவே கூடாது. எல்லா வருஷமும் இது வந்து நம்மளோட சந்ததிகள் வருவாங்களே அவங்களுக்கும் இந்த பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா வருஷமும் இதை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சிடணும். ஸோ அதை வந்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்கலான்னு இதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சந்திர பகவானே நான் வந்து வேண்டிக்கிட்டேன். மேலே மொட்டை மாடிக்கு போனால் 8:30 மணிக்கு மேலெலாம் வந்து முழு நிலாவாக இருந்துச்சு. இவர்கிட்டையும் நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அதை திரும்ப சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கீழே வந்துட்டேன். தான் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம்.